வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மக்களவை பாதுகாப்பு குறித்து கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். டெல்லியில் நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். 30ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் அஞ்சலி. நாகை, கன்னியாகுமரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இறந்தவர்களுக்கு அஞ்சலி. சபரிமலையில் நடைபெறும் மண்டல பூஜை தரிசனத்திற்கான முன்பதிவு குறைப்பு. பக்தர்களின் கூட்டத்தை தவிர்க்க கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. விரிவான செய்திகள். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு கூட்ட மேடையில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட 23 தீர்மானங்களை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிய திண்டுக்கல் சீனிவாசன் வழிமொழிந்தார். அதன்படி இலங்கை தமிழர்கள் நலன் காக்க இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் அத்துமீறல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும், புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மக்களை காப்பாற்றி மறுவாழ்வு அளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் உண்டு என்பதை உணர்ந்து தேவையான நிதி உதவியை தமிழ்நாட்டிற்கு வழங்க முன்வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் பெரும்பாலானவை திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டத்தில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், மூத்த நிர்வாகிகள் மற்றும் KP முனுசாமி, SP வேலுமணி, KA செங்கோட்டையன், தங்கமணி, ஜெயக்குமார் உட்பட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நேற்று தமிழகம் வந்துள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து வெள்ள பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் சேத விவரங்களை ஒன்றிய அரசிடம் அளிக்க உள்ளார். தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். உயர்த்தப்பட்ட 430% நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். பீக்கவர் கட்டணம் ரத்து செய்தல். சோலார் மேற்கூரை நெட்வொர்க் கட்டணத்தையும் பல்முனை ஆண்டு கட்டணத்தையும் உடனடியாக ரத்து செய்தல். 2 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்துவதை தவிர்க்க வேண்டும். 12 கிலோவாட்டுக்கு கீழ் மின்சார இணைப்பு பெற்றுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3B அட்டவணைக்கு பதிலாக 3A1 என்ற அட்டவணையை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் மின்வாரியம் விடுத்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 12 கிலோவாட்டுக்கு கீழ் மின்சார இணைப்பு பெற்றுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3B அட்டவணைக்கு பதிலாக 3A1 என்ற பழைய அட்டவணைக்கு மாற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 7.65 வசூலிக்கப்பட்ட மின் கட்டணம் $4.60 குறையும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில்
சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு மற்ற கோரிக்கைகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று டிசம்பர் 10ஆம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். 10 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் நலனை கருத்தில் கொண்டும் சுமார் 1 கோடி தொழிலாளர்களின் வாழ்வாதார நிலையை கருதியும் தமிழ்நாடு அரசு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கான மோட்டார் கார் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போக்குவரத்து துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள 91 வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் 54 மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கான மற்றும் அலுவலக ஓட்டுநருக்கு தேர்வு நடத்தும் விதம் 6.25 கோடி மதிப்பில் 145 இலகு ரக மோட்டார் கார் வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதேபோல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட கிராம ஊராட்சி செயலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவு அருகே கடலுக்கு அடியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக ஆழி பேரலைகள் உருவாகி இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா உட்பட பல நாடுகளின் கடலோர பகுதிகளை தாக்கியதில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர். தமிழகத்தில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தின் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் உள்ள கடற்கரையோர கிராமங்களில் சுனாமியால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்நிகழ்வின் நினைவு நாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையோர மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களில் சுனாமியால் இறந்தவர்களின் புகைப்படங்களுக்கு அவர்களது உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான நம்பிக்கை புதிய உச்சத்தில் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பண்டிட் மதன் மோகன் மாலவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகளின் முதல் தொகுப்பை டெல்லியில் பிரதமர் மோடி வெளியிட்டார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பாரம்பரிய பெருமைகளுடன் முன்னேற்ற பாதையில் இந்தியா நடைபோட்டு கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நல்ல நிர்வாகம் என்பதே தங்கள் அரசின் அடையாளமாக திகழ்வதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிசம்பர் 30ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு காற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 27 மற்றும் 28ஆம் ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடியுடன் கூடிய மிதமானது முதல் அதிகன மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிசம்பர் 30ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வரும் நிலையில் ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் மாநிலத்திலும் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்நிலையில் டெல்லிக்கு இன்றும் நாளையும் கடும் பனிமூட்டத்திற்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாமிரவருணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வெள்ள நிவாரண நிதி 6000த்திற்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது.
அதன்படி நெல்லை மாவட்டத்தில் முதல் கட்டமாக நெல்லை, சேரன்மகாதேவி, பாளையங்கோட்டை மற்றும் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் 12 கிராமங்கள் அதி கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முதல் கட்டமாக டோக்கன் வழங்கும் பணி அந்தந்த பகுதி கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் JN1 கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் JN1 கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவில் பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை லேசாக அதிகரித்து வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 4 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக இன்னும் 2 நாட்களுக்கு பிறகே தெரிய வரும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா எண்ணிக்கை அதிகரித்து இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கும் வகையில் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. சபரிமலையில் நாளை நடைபெறும் மண்டல பூஜை தரிசனத்திற்கான முன்பதிவு 70,000ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டு மண்டல பூஜை நடந்து வருகிறது. தினமும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் குவிந்து வருகிறது. இதனால் பக்தர்கள் 10 மணி நேரத்திற்கும் மேல் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ள நிலையில் கடந்த 4 நாட்களாக தினசரி பக்தர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தையும் நெருங்கியதாகவும் நேற்று வரை சபரிமலையில் 26.60 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரசித்தி பெற்ற மண்டல பூஜை நாளை நடைபெறுவதை ஒட்டி இன்று சபரிமலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற உள்ளது. இந்நிலையில் சபரிமலையில் நாளை நடைபெறும் மண்டல பூஜை தரிசனத்திற்கான முன்பதிவு 70,000ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் அருகே அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பாக 50,000 குடும்பங்களுக்கு மிக்ஜாம் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த விலாங்காடு கொக்கரத்தாங்கல் கிராமத்தில் உள்ள 50 குடும்பங்களுக்கு அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பாக மிக்ஜாம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சமூக ஆர்வலர் ஆதிகேசவன் பிரேம்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்துல் கலாம் அறக்கட்டளையின் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ், செல்வகுமார் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அது மட்டுமின்றி அப்துல் கலாம் அறக்கட்டளையின் சார்பாக ஏழை எளியவர்கள் கல்விக்கரம் நீட்டுதல், மரக்கன்று நடுதல் போன்ற பல்வேறு சமூக சேவைகள் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை உக்கடம் பகுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் வட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் உக்கடம் அடுத்த கரும்புக்கடை பகுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எந்தவித பாராபட்சமும் பார்க்க கூடாது என வலியுறுத்தினார். சென்னையை பொறுத்தவரை அறிவித்தார்கள், அறிவித்து சிலருக்கு நிவாரண நிதிகள் கொடுத்தார்கள். ஆனால் பலருக்கு டோக்கன் கொடுத்து விட்டு வருமா வராதா என்கிற அந்த நியதியில் தான் இருக்குது. இன்றைக்கு எல்லா அட்டைதாரர்களுக்கும் கொடுப்பதாக சொன்னார்கள், அதுபோல கொடுக்கப்படவில்லை. அதிலேயும் கூட அரசியல் செய்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இதே நிலையை தென் மாவட்டங்களுக்கு தொடராமல் தென் மாவட்ட மக்களினுடைய தேவைகளுக்கு முழுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வரலாறு காணாத ஒரு பாதிப்பை இன்றைக்கு தென் மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். சிறுவைகுண்டம் பகுதிகளில் 93 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைகள் இன்றைக்கு பொழிந்திருக்கிறது. மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே
முதல்வர் சென்று பார்ப்பது என்று மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உதவிகள் செய்வதிலே தயவு செய்து விளம்பரம் தேடுவதற்கோ அல்லது அவர்களுடைய தேவைகளை முழுமையாக அரசு எந்திரம் கொடுக்காமல் இருப்பதுவோ இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ராணிப்பேட்டையில் இருசக்கர வாகனங்களை திருடிய வழக்கில் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு நடைபெறுவதாக வந்த புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 இளைஞர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் வேலூரை சேர்ந்த அண்ணாமலை, ஜெயக்குமார், ஜீனத் ஸ்ரீ ஆகிய 3 இளைஞர்களும் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் 3 இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து 4.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பாதாள சாக்கடை திட்டத்தில் வீடுகளுக்குள் பள்ளம் தோண்டப்படுவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வீடுகளில் இருந்து கழிவுநீரை வெளியேற்ற தற்போது வீடுகளுக்குள் பள்ளம் தோண்டப்பட்டு அதில் கழிவுநீரை தேக்கி வைத்து அதிலிருந்து பைப்லைன் மூலம் வெளியேற்றுவதாக கூறி பணிகள் நடைபெற்று வருவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு வீடுகளுக்குள் பள்ளம் தோண்டும் பணிகளை நிறுத்தி வீதியில் மாற்றி அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கனால நோய் தொத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க நம்ம அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து பைப் வந்துருக்குது இல்லையா, அது உள்ள சொருவி நேரா டேங்க் கனெக்ஷன் கொடுத்துருவோம், நோண்டி இருக்கிற டேங்க்ன்னு தான் சொன்னது. இப்போ சேம்பர் கட்டுறாங்கன்னு சொல்றாங்க சார். அது இல்லாத நம்ம சாப்பாடு சரியா சாப்பிடாம அது பண்ணாம ரொம்ப கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டி டைல்ஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் உடச்சிட்டாக்கா எப்படி சார் மறுபடியும் நம்மளால அந்த டைல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முடியாது. அதனால அரசாங்கம் வேற வழியா எதுனா சாம்பர் கட்டி தருந்தாக்கா நம்மளுக்கு ஓகே சார். மதுராந்தகம் அருகே களை கட்டிய வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பர்மா, இந்தோனேஷியா உள்ளிட்ட வெளிநாட்டு பல்வேறு பறவைகள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தந்து இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். இந்த ஆண்டு பருவமழை அதிக அளவில் பெய்ததால் வேடந்தாங்கல் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தந்துள்ளது. இந்த சூழலில் அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறைகள் காரணமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து பறவைகளை பார்வையிட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களுக்குள் யானை புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கதிர்குளம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானை நெல், வாழை மரம், மாஞ்செடிகள் போன்ற பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கதிர்குளம் நெல் பயிர், வாழை மரங்கள் என அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்து பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விவசாய நிலங்களுக்குள் யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் வெண்மணி தியாகிகளின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே கீழ்வெண்மணி கிராமத்தில் கடந்த 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கூலி உயர்வு கேட்டு விவசாய தொழிலாளர்கள் பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது பெண்கள், குழந்தைகள் உட்பட 44 பேர் ஒரே குடிசையில் அடைத்து வைக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். கூலி உயர்வு கேட்டு நடந்த போராட்டத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி வெண்மணி தியாகிகள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சின்னக்கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சிவமோகன் குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடியில் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி, மளிகை பொருட்கள், போர்வைகள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 2,43,000 ரொக்க பணம் ஆகியவை தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாநில பொதுச் செயலாளர் ஹாஜா கனி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என சொல்லிக் கொள்ளும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிகுந்த ஆணவ போக்கோடு சொல்லிக் கொண்டு இருக்கின்ற அறிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை சேர்ந்தவராக சொல்லிக் கொள்ளும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகுந்த ஆணவ போக்கோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற அறிக்கைகள் தமிழக மக்களை மிகவும் வேதனையில் ஆழ்த்துகின்றன. ஒன்றிய அரசு அனைவருக்குமான அரசு. அன்பு கூர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டின் துயரை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற தென் மாவட்ட மக்கள், சென்னை மக்கள், இவர்களுக்கெல்லாம் உரிய இழப்பீடு கிடைப்பதற்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிதி உதவிகளை வழங்க வேண்டும். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு இன்று சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 20 சொகுசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்கழி மாத பௌர்ணமியான இன்று அதிகாலை 5:56 மணிக்கு தொடங்கி நாளை காலை 6-7 மணிக்கு முடிவடைகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள 14 கிலோமீட்டர் தொலைவுள்ள கிரிவல பாதையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபட்டு செல்வதை முன்னிட்டு சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 20 சொகுசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 5,895 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் உயர்ந்து 47,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்து நிபுணர்கள் அடங்கிய இடைக்கால பாலஸ்தீன அரசை உருவாக்குவது குறித்து எகிப்து புதிய திட்டத்தை வகுத்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் ஹமாஸ் போராளிகள் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து கடும் தாக்குதல் நடத்தினர். பலரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 3வது மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போரால் காசா முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாகவும் 20,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியாகியுள்ளனர். இப்போரை நிறுத்த எகிப்து, கத்தார் உள்ளிட்ட அரபு நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றனர். காசா போரை முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவர எகிப்து புதிய திட்டத்தை வகுத்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 2 வார கால போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும். அதில் ஹமாஸிடம் எஞ்சியுள்ள 129 பிணை கைதிகள் பாதி பேரை விடுவிக்க வேண்டும். அதே போல இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து பாலஸ்தீன அமைப்புகளுடன் இணைந்து நிபுணர்கள் அடங்கிய இடைக்கால பாலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டும். அந்த அரசு காசாவில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்யும். இந்த திட்டம் கத்தார் அரசுடன் இணைந்து வகுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் அது இறுதி செய்யப்படும் என்றும் எகிப்து அதிகாரிகள் கூறியுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மக்களவை பாதுகாப்பு குறித்து கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும்.
அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். டெல்லியில் நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். 30ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் அஞ்சலி. நாகை, கன்னியாகுமரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இறந்தவர்களுக்கு அஞ்சலி. சபரிமலையில் நடைபெறும் மண்டல பூஜை தரிசனத்திற்கான முன்பதிவு குறைப்பு. பக்தர்களின் கூட்டத்தை தவிர்க்க கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.